ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ். கல்யாணம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபர்ஸ்ட் அந்த கல்யாண வீட்டில் போடுற சாப்பாடு தான் நம்மளுக்கு ரொம்ப ஞாபகம் வரும். சாப்பாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? கல்யாணமான அந்த புதுமண தம்பதிகளுக்கு நிறைய நம்ம கிஃப்ட் கொடுப்போம். இதுதான் வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. பட் சில சூழ்நிலை காரணமாக அந்த தம்பதிகளுக்கு நெருக்கமான ஒரு உறவினர்களோ இல்லை நண்பர்களோ அந்த திருமணத்துக்கு போக முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் வெளியூரில் இருக்காங்கன்னா திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் கழிச்சு பார்சலில் கிஃப்ட் அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் 2018 வருஷம் நம்ம இந்தியாவில் இருக்க ஒடிசா ஸ்டேட்டில் ஒரு தம்பதிகளுக்கு திருமணம் நடக்குது. இளம் தம்பதிகள் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தம்பதிகளோட திருமணம் முடிஞ்ச 5 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. இந்த தம்பதிகள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம திருமணத்துக்கு வர முடியாத யாரோ ஒரு நபர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பார்சலை வாங்கி பார்க்குறாங்க. ஈவன் அந்த பார்சலுக்கு மேலேயே கிஃப்ட்னு தான் எழுதியிருக்கு. அப்படி அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்த அந்த தம்பதிகளுக்கு நிகழ்ந்த நிகழ்வு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு கொடூரம். இப்படியெல்லாம் கூடவா நாட்டில் நடக்குதுன்னு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்க போற 2018 வருஷம் ஒடிசால இருக்கிற பாட்னாகார் அப்படிங்கிற ஊர்ல நடந்த ஒரு ரியலி ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் கேஸை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த வீடியோவிலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிஃப்ட் அப்படிங்கிற பேரில் அந்த பார்சலில் அந்த தம்பதிகளுக்கு என்ன வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஸ்டார் ரேட்டிங், ஹார்ட் சிம்பிள் என்ன வேணாலும் டைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்னோட வீடியோக்கு ட்ராக்ஷன் கிடைக்கும். அது நிறைய ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒடிசா ஸ்டேட்டில் பாட்னாகாருங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. இந்த ஊரில் ஒரு குடும்பம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரவீந்திரகுமார் அண்ட் சஞ்சுக்தா அப்படிங்கிற தம்பதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. மூத்த பையனோட பேரு சௌமியா சேகர். இந்த பையன் ஐடி ஜாப் முடிச்சுட்டு பெங்களூர்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். 2ஆவதா ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவங்க கஜகஸ்தான் அப்படிங்கிற ஊர்ல மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்ப தலைவர் ரவீந்திரகுமாரோட அம்மா ஜெமாமணி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த வீட்டில் 5 பேர் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லாருமே பக்காவான எஜுகேட்டட் பர்சன். இந்த குடும்ப தலைவர் அதாவது இந்த ரவீந்திரகுமார் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க மனைவி சஞ்சுக்தா அப்படிங்கிறவங்க இன்னொரு காலேஜில் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் படித்த தம்பதிகள்ங்கிறதுனால தன்னோட 2 குழந்தைகளுக்கும் நல்ல கல்வியை கொடுத்து லைஃப்பை செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பத்தோட அந்த மூத்த பையன் சௌமியா சேகருங்கிற பையன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். ரீமா அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறான். சரி, அந்த பெண்ணையை திருமணம் முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு திருமண ஏற்பாடு கோலாகலமாக நடக்க ஆரம்பிக்குது. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 2018 வருஷம் சௌமியா சேகர் அண்ட் ரீமா அப்படிங்கிற இந்த தம்பதிகளுக்கு கோலாகலமாக திருமணம் நடந்து முடியுது. திருமணம் முடிஞ்ச 2 நாள்லயே ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ரிசப்ஷன் முடிஞ்சவன எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட சகோதரர் சௌமியா சேகரோட திருமணத்துக்காக கஜகஸ்தான்ல டாக்டர் படிப்பு படிச்சுட்டு இருக்க அவங்க சகோதரியும் திரும்ப கஜகஸ்தானுக்கு திரும்பி போறாங்க. அவங்கள வழி அனுப்புறதுக்காக இந்த குடும்ப தலைவர் ரவீந்திரகுமாரும் கூட ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ இந்த வீட்டில் மொத்தம் 4 பேர் வந்துட்டு வராங்க. இந்த டயத்தில் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இந்த வீட்டோட குடும்ப தலைவி சஞ்சுக்தாங்கிற பெண்மணியும் சரி கல்யாண வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம காலேஜுக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு ஈவன் அவங்க காலேஜில் பிரின்சிபலாக வேலை பார்க்கறதுனால நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குன்னு அவங்க காலேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் யார் மீதம் இருக்கா? புதுமண தம்பதிகள், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வயசான ஒரு பாட்டி இருக்காங்க. பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மதியம் கரெக்டாக 12 மணிக்கு கிச்சனில் இந்த புதுசாக கல்யாணமாகி வந்த பொண்ணும் அந்த பாட்டியும் ஒரு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. சௌமியா சேகர் அப்படிங்கிற இந்த பையன் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவன் உடனே அந்த கதவை திறந்து பார்க்கும்போது கூரியர் டெலிவரி பண்ணுற ஒரு பையன் நிற்கிறான். கையில் ஒரு பார்சலை வச்சுட்டு நிற்கிறான். சார், உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, சௌமியா சேகர் அப்படிங்கிற உங்கள் பேரில் வந்திருக்குன்னு சொல்லும்போது இதுவரும் அந்த பார்சலை வாங்கிக்கிறாரு. என்னடா யாரா நம்மளுக்கு இந்த பார்சலை வாங்கியிருக்கான்னு பார்க்கும்போது அந்த பார்சலை யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ்கே சின்கா அப்படிங்கிற ஒரு நபர் ராய்ப்பூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து இந்த பார்சல் அனுப்பியிருக்காரு. பட் இந்த சௌமியா சேகர் யோசிச்சு பார்க்குறாரு, இந்த மாதிரி ஒரு நபர் ராய்ப்பூருங்கிற சிட்டியில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே, சரி ஏதோ ஒன்று வெட்டிங் கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பார்சலை பிரிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு தன்னோட மனைவி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கிச்சனில் போய் இந்த பார்சலை வைக்கிறாரு. அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, இது என்ன பார்சல் கேட்குறாங்க. யாரோ கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க gift கொடுத்துருக்காங்க பொழுதுன்னு சொல்லிட்டு சரி பிரித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அந்த ஓரத்தில் உட்காந்து கிச்சன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அந்த கிச்சனில் இன்னொரு இடத்துல உட்காந்து இந்த பார்சலை பிரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வயசான பாட்டியும் இப்போ கிச்சனுக்குள்ளே வர்றாங்க. டே என்னடா கிச்சனில் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, ஒரு பார்சல் வந்திருக்கு, gift மாதிரி தெரியுது, பிரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் போது அந்த பாட்டிக்கும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அந்த பார்சல் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த சௌமியா சேகர் அந்த பார்சல் அப்படி மெதுவாக ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள இன்னொரு gift பாக்ஸ் இருக்கு. நல்ல கிரீன் கலரில் ப்ரொஃபஷனலாக ஒருத்தவங்களுக்கு வெட்டிங் gift கொடுத்தா என்ன மாதிரி பேக் பண்ணிப்போமா அந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயே gift அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. உடனே அந்த கிரீன் கலர் gift பாக்ஸ் அப்படி வெளியில் எடுத்து வைக்கிறாரு. அந்த கிரீன் கலர் gift பாக்ஸுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன நூல் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு நூல் இருக்கு. இது என்னடா நூல் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா சாகர் அந்த நூலை பிடிச்சு எடுத்தாரு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அதாவது அந்த பார்சலில் ஒரு வெடிகுண்டு வந்திருக்கு. அந்த வெடிகுண்டு வெடிச்சு செதறினதில் கிச்சனே பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. கிச்சனோட ஜன்னல்கள் கதவுகள் முழுவதுமாக உடஞ்சி போச்சு. கிச்சனோட வாலே ரெண்டாக உடஞ்சி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பயங்கர புகை மூட்டமாக இருக்குது. சுற்றி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க என்னடா திடீர்னு சத்தம் வந்து பார்க்கும்போது இவங்க கிச்சனே பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்க, சரி இந்த கிச்சனில் இருக்க கேஸ் சிலிண்டர் ஏதோ ப்ராப்ளம் ஆகி வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடனே பேராமெடிக் டீமுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்றாங்க. உடனே போலீஸ் அண்ட் பேராமெடிக் இந்த வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பார்சலை ஓப்பன் பண்ண அந்த புது கல்யாணமான பையன் சௌமியா சேகருங்கிற பையனும் அப்போ ஓப்பன் பண்ணுவது பக்கத்தில் இருந்த அந்த வயசான பாட்டியும் கிட்டத்தட்ட 90% அவங்க உடம்பு முழுவதுமாகவே எரிஞ்சு போயிருது. உடம்பு ஃபுல்லாக 90% பர்னிங் ஒன்று தான் இருக்கு. பட் லக்கிலி புதுசாக கல்யாணமான இந்த ரீமாங்கிற அந்த புது பொண்ணு மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால அவங்களுக்கு டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. அதாவது அப்படி இருந்தால் கூட அவங்க உடம்புமே 40% பர்ன் ஆயிருக்கு. உடனே இந்த 3 பேரையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்றாங்க. இந்த டயத்துல காலேஜ்ல வேலைக்கு போன இந்த பையனோட அம்மாக்கும் ஏர்போர்ட்டுக்கு தன்னோட பொண்ணை வழி அனுப்ப போன அவங்க அப்பாவுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. எல்லாருமே பதறி அடிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த புதுசாக கல்யாணமான சௌமியா சேகர் அவங்க பாட்டிக்கும் 90% உடம்பு ஏற்கனவே பர்ன் ஆனதுனால கடைசி வரைக்கும் அவங்களோட உயிரை டாக்டர்ஸால் காப்பாற்ற முடியல. 2 பேருமே பரிதாபமாக இறந்து போயிடுறாங்க. பட் லக்கிலி இந்த புது பொண்ணுக்கு கொஞ்சம் காயம் குறைவாக இருந்ததுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, எங்ககிட்ட இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த வசதியும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணீங்கன்னா இந்த ரீமாவோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லவிட்டு அவங்க குடும்ப உறவுகள் ரீமாவை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. பட் ரீமா என்னதான் உயிர் பிழைச்சி வந்தா கூட அவங்க உயிரை காப்பாற்றி கொண்டு வரதுக்கு டாக்டர்ஸ் அவ்வளோ தூரம் போராடி இருக்காங்க. பட் ரீமா பல நாள் மயக்கத்தில் இருந்ததுனாலையும் அவங்களுக்கு சில சர்ஜரி பண்ணுறதுனாலையும் தன்னோட கணவர் இறந்து போனதோ அந்த பாட்டி இறந்து போன எந்த தகவலும் இப்போ ரீமாக்கு தெரியல. ஈவன் அவங்க 10 நாள் கழிச்சு கண்மொழிச்சு பார்த்தா கூட டாக்டர்ஸ் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க கணவர் இறந்த செய்தியை கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா இந்த ரீமாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்றதுனால அவங்க சொந்தக்காரங்கள் ரீமாவோட உடல் நிலை கருதி இந்த தகவலை யாருக்கிட்டையுமே சொல்லல. பட் ரீமா எப்போ கண்மொழிச்சு தெளிவா ஆகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே அவங்க கணவரோட இறுதிச் சடங்கை ஏற்கனவே அவங்க சொந்தக்காரங்க முடிச்சிடுறாங்க. பட் இந்த டயத்தில் போலீஸ் கிரைம் சீனை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. மேக்ஸிமம் சிலிண்டர் தான் வெடிச்சிருக்கும் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது சிலிண்டர் எந்த டேமேஜும் இல்லாமல் பக்காவாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக சிலிண்டர் வெடிச்சு இந்த ஆக்சிடென்ட் நடக்கலைங்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன நிகழ்ந்ததுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் வெடிகுண்டு நிபுணர்களை வச்சு அந்த கிரைம் சீனை சோதனை பண்ணும்போது இந்த வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பகலில் 1 மணிக்கு திடீர்னு வெடிகுண்டு வெடிச்சா அந்த வெடிகுண்டு எங்கே இருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு கூரியர் வந்தது, அதில் தான் இந்த வெடிகுண்டு இருந்தது அப்படிங்கிற தகவல் மொத்தம் 3 பேருக்கு தான் தெரியும். அதில் 2 பேர் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. இன்னொருத்தர் ரீமா உடல்நிலை சரியில்லாமல் அவங்க சுயநினைவு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள வெடிகுண்டு எப்படி வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீமா கண்மொழிச்சா மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ரீமாவோட உடல்நிலை சீராகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10-15 நாள் கழிச்சு ரீமா கண்மொழிச்சு
பேச ஆரம்பிக்க விட்டு அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு கூரியரில் ஒரு பார்சல் வந்தது, அதை ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த வெடிகுண்டு பிளாஸ்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. பட் ஏற்கனவே அந்த கிரைம் சீன்லேருந்து அந்த வெடிகுண்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் அவங்க விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த பார்சலை யார் இந்த சௌமியா சேகர் வீட்டுக்கு அனுப்புனது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ராய்ப்பூர்ல இருந்தா இந்த பார்சலை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பார்சலை அனுப்பின நபரோட பேர் எஸ்கே சின்கா அப்படிங்கிறது தெரிய வருது. பட் போலீஸ் இந்த தகவலை மீடியா கிட்ட சொல்லும்போது எஸ்கே சின்கா அப்படிங்கிற இந்த நபரோட பேரை மாற்றி ஆர்கே சர்மாங்கிற மாதிரி மீடியா கிட்ட தவறுதலாக சொல்லிடுறாங்க. பட் மீடியாவும் என்ன பண்ணுறாங்க, ஆர்கே சர்மா அப்படிங்கிற ஒரு நபர் தான் ராய்ப்பூர்லேருந்து இந்த மாதிரி ஒரு வெடிகுண்ட பார்சலை அனுப்பிச்சு புதுமண தம்பதிகளை கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி நியூஸ் பேப்பர், டிவி எல்லாத்திலையும் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. மேலும் போலீஸ் இந்த பார்சலை அனுப்பின கூரியர் சர்வீஸ் யாருன்னு விசாரிக்கும் போது ஸ்கை கிங் அப்படிங்கிற ஒரு கூரியர் கம்பெனி தான் இந்த பார்சலை வாங்கி இவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சென்டர்லேருந்து இந்த பார்சல் அனுப்பப்பட்டதோ அங்கே நேராக போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் போலீஸ் பார்க்குற விஷயம் அந்த சென்டரில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஊரில் கூரியர் கலெக்ட் பண்ணுற இடத்துலலாம் சிசிடிவி இருக்குமான்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் சிசிடிவி இல்லைங்கிறதுனால இந்த கூரியரை யார் அனுப்பிச்சா அப்படிங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ஜென்ரலாக நம்ம கூரியர் அனுப்பும்போது பேர் அட்ரஸ்லாம் கொடுப்போம். பட் அந்த தகவலை செக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் ஒரு ஃபேக்கான தகவல்ங்கிறதும் போலீஸுக்கு தெரிய வருது. இந்த கூரியரை கலெக்ட் பண்ணி ஆர்டர் எடுத்த அந்த பையன்கிட்ட போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அந்த நபர் எப்படி இருப்பாருன்னு கேட்டால் அந்த பையனுக்கும் சரியான தகவல் சொல்ல முடியல. இந்த டயத்தில் இந்த கூரியரை ஜென்ரலாக நம்ம பார்த்துருப்போங்க, ஒரு கூரியர் அனுப்புன ஆன்லைனில் அந்த ட்ராக்கிங் நம்பரை வச்சு நம்ம ட்ராக் பண்ணுவோம். அந்த மாதிரி போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சௌமியா சேகருக்கு வந்த வெடிகுண்டு பார்சலை யாரோ ஒரு நபர் ஆன்லைனில் 2 டைம் ட்ராக் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் தெரிய வருது. உடனே அது என்ன ஐபி அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணி போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுவும் அனதர் டெட் எண்டில் முடியுது. இதே ஸ்கை கிங் அப்படிங்கிற கூரியர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நபர் தான் ரெகுலராக எல்லா கூரியரையும் ட்ராக் பண்ணுற மாதிரி இந்த கூரியரும் அவர் ட்ராக் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த தகவலும் போலீஸுக்கு பயனுள்ளதாக இல்லை. இப்போ போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணையை இந்த குடும்பத்தோட உறுப்பினர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட சௌமியாவோட அம்மா, அப்பா, அவங்க மனைவி எல்லாத்தையும் கேட்குறாங்க, உங்கள் குடும்பத்துக்கு யார் எதிரி இருக்கா, நீங்கள் இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு யார் எதிரி இருக்கான்னு சொல்லும்போது இந்த குடும்ப தலைவி சஞ்சுக்தாங்கிற பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது புஞ்சிலால் அப்படிங்கிற ஒரு நபர் என் கூட காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, ஒருவேளை அவர் இதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பெக்ட் ரைஸ் பண்ணுறாங்க. புஞ்சிலால் அப்படிங்கிறவர் அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாரு. இப்போ அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், சார் வேலை பார்க்குற இடத்துல கோவர்களுக்குள்ள பிரச்சனை வரும், அதுக்காக ஒரு பார்சலை வெடிகுண்டு அனுப்பி கொலை பண்ணுற அளவுக்கு நான் என்ன மோசமானவனா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கொஸ்டின் அவர் கேட்குறாரு. பட் அதே டயத்தில் அவரை லிங்க் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு தடயமும் போலீஸ்கிட்ட இல்லை. அதனால் இந்த ஒரு சஸ்பெக்ட் டெட் எண்டில் போய் முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் போலீஸுக்கு தெரிய வருது. அதாவது இந்த தம்பதிகள் திருமணம் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அப்படி நிச்சயதார்த்தம் முடிக்க விட்டு ஒவ்வொரு நாளும் இவங்க ரெகுலராக ஃபோன் பேசுகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி ஒரு நாள் சௌமியா சேகரும் அவங்க காதலி ரீமா அப்படிங்கிற 2 பேருமே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சௌமியா சேகருக்கு ஒரு ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு அன்னோன் நம்பர்லேருந்து. அப்போது தன்னோட காதலி ரீமா கிட்ட சொல்லி அவங்க லைனை கட் பண்ணிவிட்டு அந்த நபர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அந்த நபர் ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. என்னோட பேர், ஊர், இதை பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் ரீமாவை நீ கல்யாணம் பண்ணேனா கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. உடனே இந்த சௌமியா சேகர் அந்த காலை கட் பண்ணிட்டு ரீமா கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காரு. அப்போ தான் ரீமா என்ன சொல்கிறாங்க, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் ஒன் சைடடாக என்னை லவ் பண்ணி பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், மேபி இது அவனாக இருக்கலாம், பட் அவனை பற்றிலாம் நம்ம உரி பண்ணிக்க தேவையில்லை, ஃபர்தர் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணால் பார்த்துக்கலாங்கிற மாதிரி 2 பேருமே பேசி வச்சுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட இருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த தகவலை இப்போ ரீமா போலீஸ்கிட்ட சொல்ல விட்டு சௌமியா சேகருக்கு ஃபோன் பண்ண அந்த முன்னாள் காதலர், அதாவது ஒன் சைடு காதலர் யாருன்னு விசாரிச்சு இப்போ அவனை போலீஸ் விசாரணை கூட்டிட்டு வராங்க. அந்த நபர் என்ன சொல்றான், சார் நான் ஒன் சைடடாக காதலிச்சேன், ஏதோ ஒரு கோபத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நான் தலையிடவே இல்லை, அதனால எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி அந்த முன்னாள் காதலர் சொல்றாரு. பட் அந்த முன்னாள் காதலரையும் இந்த கேஸில் லிங்க் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு எந்த ஒரு தடயங்களும் இல்லைங்கிறதுனால அந்த நபரையும் போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு.
உண்மையிலேயே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக போலீஸுக்கு எந்த ஒரு குழுவும் இல்லை, எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லைங்கிறதுனால இந்த கேஸை எந்த டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகணுன்னே போலீஸுக்கு தெரியல. பட் இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், திருமணமான 5வது நாளே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதில் அந்த புதுசாக கல்யாணமான மணமகன் இறந்து போயிடறான், அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சிடறான். அந்த பொண்ணோட நிலைமையை நினச்சி பாருங்கள். இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து 24 நாள் கழிச்சு தான் அந்த மணப்பெண் கிட்ட, ரீமா கிட்ட, உங்களோட கணவர் இறந்து போயிட்டாரு, ஏற்கனவே அவரோட உடலை நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் கத்தி கதறி அழுகிறாங்க. ஈவன் இவங்க அழுகிறத அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் கூட போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு. பட் அது உண்மையிலே தவறான விஷயம். ஒருத்தவங்க பர்சனல் லைஃப்பை, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வீடியோ எடுத்து வைரலாக போகிறது மிகப்பெரிய தவறு. அந்த கிளிப்பிங்ஸ் என்கிட்ட இருக்குது. பட் அப்படி இருந்தால் கூட அதை நான் உங்களுக்கு காமிக்க விரும்பல. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை பகிரக்கூடாது அப்படிங்கிறதா கரெக்டான விஷயம். பட் அவங்க குடும்ப உறவுகள் ரீமா கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம், அவங்க உடல்நிலை தேறி வரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தினால தான். உண்மையிலேயே ஒடிசா போலீஸுக்கு இந்த வழக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வழக்கை ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலங்கிறதுனால, இந்த வழக்கை பற்றி மீடியாவில் ஃபுல்லாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறதுனால, இதை சீக்கிரமாக சால்வ் பண்ணலைன்னா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேருன்னு சொல்லிட்டு இந்த வழக்கை ஒடிசா கிரைம் பிரான்ச்சுக்கு மாறுதல் பண்ணுறாங்க. மார்ச் மாதம் 23ஆம் தேதி 2018ஆம் வருஷம் ஒடிசா கிரைம் பிரான்ச் இந்த வழக்கை டேக் ஓவர் பண்ணி விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பிரான்ச்ல இருந்து இந்த கூரியர் அனுப்பப்பட்டதோ அங்க சிசிடிவி இல்லை, அது நம்மளுக்கே தெரியும். பட் அதுக்கு பக்கத்து தெரு, அந்த ஏரியாவில் 1 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் இருக்க மொத்தம் ஒரு 250 சிசிடிவி கேமராவை சல்லடை போட்டு அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பட் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் தான் இப்படி இந்த பார்சலை அனுப்பியிருப்பான் அப்படின்னு ஒருத்தர் கூட போலீஸால் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் கொண்டு வர முடியல. ஒடிசா கிரைம் பிரான்ச்சே இந்த வழக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பமாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து லெட்டர் வருது. அந்த லெட்டர் கைப்பட எழுதின கடிதம் இல்லை, ஜஸ்ட் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு கடிதம்னால இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. இந்த ஒரே கடிதம் தான் இந்த வழக்கை சால்வ் பண்ணுறது கூட அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த கடிதத்தில் அப்படி என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த கடிதம் கிரைம் பிரான்ச் அந்த ஹையர் அஃபிஷியலுக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லெட்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, என்னமோ இந்த இன்சிடென்ட்டை பண்ணது ஆர்கே சர்மா அப்படிங்கிற ஒரு தவறான நபருங்கிற மாதிரி தான் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதை பண்ணது எஸ்கே சின்கா அப்படிங்கிற ஒரு நபர். ஏன் மீடியாவில் ஆர்கே சர்மான்னு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இன்சிடென்ட் சும்மா 1 நாள் 2 நாளில் பண்ணதில்லை, இது பல நாட்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம். யாராவது ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணணும்னு நினச்சா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராங்கான மோட்டிவ் பல வருடங்களாக எங்கள் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கிற பழி, இதில் கோடிக்கணக்கான பல பணங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ பணத்துக்காகவும் குடும்ப பகைக்காகவும் சொத்து பிரச்சனைக்காகவும் பண்ணப்பட்ட ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜென்ரலாக 1000 கடிதங்கள் இந்த மாதிரி வரும், மொட்டை கடிதாசியாக வர்ற எல்லாத்தையுமே அதோட உண்மைத்தன்மையை போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது. பட் அந்த கடிதத்தை படித்து பார்க்கும்போது அதில் சில விஷயங்கள் போலீஸுக்கு கிளியராக புரியும். கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அது உண்மையிலேயே இந்த கொலைக்கு சம்பந்தமான ஒரு நபர் அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுவாங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 100 முறை இந்த கடிதத்தை ஒடிசா போலீஸ் திரும்ப படித்து பார்க்கும்போது அதில் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. அதாவது அந்த லெட்டரை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏன் மீடியாவில் ஃபுல்லாக ஆர்கே சர்மான்னு சொல்கிறாங்க, இந்த பார்சலை அனுப்பிச்சது எஸ்கே சின்கா தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் தவறுதலாக என்னதான் ஆர்கே சர்மான்னு மீடியா கிட்ட சொன்னால் கூட ஒரிஜினலாக எஸ்கே சின்கா அப்படிங்கிற ஒரு நபரோட பேரில் தான் இந்த பார்சல் அனுப்பப்பட்டதுங்கிற தகவலை போலீஸ் மீடியாவுக்கு இதை பற்றி தகவலே கொடுக்கல.
அதாவது பாதிக்கப்பட்ட அந்த குடும்ப உறவுகளுக்கு மட்டும்தான் இது தெரியும் தவிர இந்த தகவல் வேறு யாருக்குமே தெரியாதுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த கடிதாசியை அனுப்பிச்ச அந்த நபர் தான் இந்த வெடிகுண்டு பார்சலை இவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம்ங்கிற மாதிரி போலீஸ் உறுதியாக நம்புகிறாங்க. இப்போ உடனே அந்த கடிதத்தை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி மொட்டை கடிதாசி வந்தால் அதுலேருந்து 1000 தடயங்களை எடுக்க முடியும், ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க முடியும், அதில் இருக்கிற மேபி சலைவால் இந்த என்வெலாப்பில் சில பேர் இப்படி எச்சில் தடவி ஒட்டுவாங்க, அந்த மாதிரி எச்சில் இருந்து டிஎன்ஏ எடுக்க முடியும். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த லெட்டர்லேருந்து அவங்களால எந்த தடயங்களையும் கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த லெட்டரை ஒரு காப்பி எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த சௌமியா சேகரோட குடும்பத்துக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த லெட்டரில் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் எந்த குடும்பத்துக்கும் எந்த தகராறும் கிடையாது, எங்களுக்கும் எந்த குடும்பத்துக்கும் சொத்து பிரச்சனையும் கிடையாது, இந்த லெட்டரோட உண்மைத்தன்மையே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது சார்ங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த லெட்டரை திரும்ப திரும்ப படித்த இந்த குடும்ப தலைவி சஞ்சுக்தா அப்படிங்கிற அந்த பெண்மணி படிச்சுட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, சார் இந்த லெட்டரை யார் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம நிறைய க்ரைம் கேஸில் பார்த்துருக்கோம், ஒவ்வொருத்தவங்களும் எழுதுகிற பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கண்டென்ட் வேணாலும் எழுதுங்க. ஈவன் இப்போ நாங்கள் க்ரைம் ஸ்டோரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 1000 கதையும் சொல்லலாம், இதே மாதிரி இன்னொரு யூடியூபர் சொல்லலாம். பட் என்னையும் அறியாமல் எனக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச நான் அடிக்கடி சொல்லுவேன். இதெல்லாம் பிளான் பண்ணி சொல்கிறதில்ல, அது எனக்குள்ளே வர்ற ஒரு ஸ்டைல். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் லெட்டர் எழும்போது ஒவ்வொரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை பார்த்த சஞ்சுக்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் கூட காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குற புஞ்சிலால் அப்படிங்கிற அந்த நபர் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காருன்னு சொல்லி உறுதியாக சொல்றாங்க. பிகாஸ் அந்த லெட்டர்ல ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னா, அண்டர்டேக்கிங் த ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த அண்டர்டேக்கிங்கிற ப்ராஜெக்ட்ங்கிற வார்த்தையை அடிக்கடி புஞ்சிலால் அவரோட இங்கே டாக்குமெண்ட் பண்ணும்போது எங்கள் காலேஜில் நிறைய டைம் நான் நோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது அவர் தான் எழுதியிருப்பார். அவருக்கும் எனக்கும் ஏற்கனவே காலேஜில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அந்த புஞ்சிலால் நீங்கள் போய் திரும்ப விசாரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த நபர் ஏற்கனவே விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்காரு. அப்போது அவர் மேலே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைங்கிறதுனால அப்போ அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பவும் அந்த காலேஜ் ப்ரொஃபஸரை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ போலீஸ் புஞ்சிலால்ங்கிற அந்த காலேஜ் ப்ரொஃபஸரை திரும்ப விசாரணைக்காக கூட்டிகிட்டு வராங்க. போன டைம் விசாரணை பண்ணும்போது எனக்கும் இதுக்கும் என்ன தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சார் ஒரு நாள் நான் வீட்டில் டின்னர் முடிச்சுட்டு வெளியில் ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நபர் பைக்கில் வந்தார், கையில் ஒரு பார்சல் வச்சுருந்தாரு. நேராக என்கிட்ட வந்து அந்த பார்சலை கொடுத்து நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அந்த அட்ரஸுக்கு இதை அனுப்பிச்சிருங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு பயங்கர கடுப்பாச்சு. டேய் யாரா நீ திடீர்னு வர்ற ஏதோ பார்சல் அனுப்புனுங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் மிரட்டல் தோணியில் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எவ்வளோ ஒரு கேப்பபிள் பர்சன் உனக்கு தெரியாது, எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேங் இருக்குது, நான் சொல்கிற வேலையை நீ செய்யலைன்னு வச்சுக்குவேன், ஒட்டுமொத்த உன் குடும்பத்தையும் போட்டு தள்ளிடுவேங்கிற மாதிரி என்கிட்ட மிரட்டினாரு. அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. சரிப்பா நீ சொல்கிறத நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அந்த பார்சலை அவன் சொன்ன அட்ரஸுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். பட் அதுக்குள்ளே வெடிகுண்டு இருந்ததுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஜென்ரலாக ஒரு சஸ்பெக்டை விசாரணை வளையத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்னு சொன்னால் கூட போலீஸ்க்கு அவன் மேலே சந்தேகம் வராது. ஆனால் இவன் சொன்னா பாருங்க ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மொக்க கதையை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸுக்கு அப்போவே தெரிஞ்சு போயிடும் இதை இவன் தான் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ இவன் மேலே சந்தேகப்பட்ட போலீஸ் இந்த ப்ரொஃபஸர் புஞ்சிலால் வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் போலீஸுக்கு பலவிதமான தடயங்கள் கிடைக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்ததில் அந்த லெட்டரை ஒரு என்வெலாப்புகளை வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு என்வெலாப்பை இந்த ப்ரொஃபஸர் வீட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸர் வீட்டில் இருக்க லேப்டாப், அவரோட பென்ட்ரைவ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது சில டாக்குமெண்ட்டை அவர் டெலீட் பண்ணியிருக்காரு. டெலீட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, கடைசியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்ச லெட்டரை இவர் தான் டைப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காரு கூரியரில். அந்த வெடிகுண்டு பார்சல் அனுப்புன ரிசிப்டை இன்னுமே வீட்டில் பத்திரமா வச்சிருக்காரு. இந்த மாதிரி மடத்தனமான ஒரு கிரிமினல் நம்ம எங்கேயா பார்க்க முடியுமா? ஒரு கூரியர் வெடிகுண்டு அனுப்பிச்சிருக்கான், அந்த ரெசிப்டை இன்கேஸ் நாளைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா நம்மளை கார்னர் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு எந்த ஒரு பேசிக்கான ஒரு கிரிமினலாக இருந்தால் கூட அந்த ரெசிப்டை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணியிருப்பான். அந்த ரெசிப்டையும் இந்த ப்ரொஃபஸர் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கிறதுனால இந்த 3 மிக முக்கியமான எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது
கண்டிப்பாக அந்த வெடிகுண்டு பார்சலை இவர் தான் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸ்கை கிங் அப்படிங்கிற ஒரு கூரியர் சர்வீஸ் வழியாக தான் இந்த வெடிகுண்டு பார்சல் வந்திருக்கு. அங்கே சிசிடிவி கேமராலாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது அந்த பார்சலை யார் ஆர்டர் எடுத்தாங்களோ அந்த கூரியர் கம்பெனியில் வேலை பார்க்குற பையனை போலீஸ் ஸ்டேஷன் நேராக கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் புஞ்சிலாலுங்கிற இந்த ப்ரொஃபஸரை நிற்க வச்சு, தம்பி பார்த்து சொல்லுப்பா, இவர் தான் அந்த பார்சலை அனுப்புனாரான்னு கேட்டதுக்கு, சார் நான் உறுதியாக சொல்கிறேன் சார், இவர் தான் சார் அந்த பார்சலை அனுப்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐ விட்னஸும் சொன்னதுனால இப்போ இவர் தான் இதை பண்ணியிருக்காருங்கிறது ரொம்பவே தெளிவாக புரியுது. எந்த ஒரு கிரைமுக்குமே மோட்டிவ் அப்படிங்கிறது கிளியராக இருக்கும். பட் ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்தையே காலி பண்ணுறதுக்கு வெடிகுண்டு பார்சல் அனுப்புகிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அப்படி என்ன ஒரு தீராத பகை இருக்குது. அதுவும் காலேஜில் தான் கூட வேலை பார்க்குற இன்னொரு ப்ரொஃபஸர் வீட்டு மேலே இவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு வேலை பார்க்கும்போது அப்போ தான் இந்த புஞ்சிலால் எல்லாத்தையும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ தடயங்கள் இருக்குது, இனிமேல் தப்பிக்க முடியாதுங்கிறதுனால என்ன நிகழ்ந்ததுங்கிறத இந்த ப்ரொஃபஸர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க 2 பேரும் வேலை பார்க்குற காலேஜில், அதாவது இந்த ப்ரொஃபஸரும் கொலை செய்யப்பட்ட அந்த பையனோட அம்மா சஞ்சுக்தா அப்படிங்கிற 2 பேரும் ஒரே காலேஜில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் சின்ன வயசுலே அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை வளர்ந்ததுனால இந்த புஞ்சிலாலுக்கு வாழ்க்கையில் தான் ஒரு மிகப்பெரிய இடத்தை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடுமையாக உழைக்கும் போது ஒரு ஸ்டேஜில் இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக வரும்போது இந்த காலேஜில் உயர்ந்த பதவியான அந்த பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கடுமையாக உழைச்சி பிரின்சிபல் ஆகிறாரு. பட் அவரோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, இவங்களோட 10 வயசு சீனியராக இருக்கிற அந்த சஞ்சுக்தாங்கிற பெண்மணி இப்போ இந்த காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாங்க. இவங்க சீனியராக வரவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இவங்க தான் அந்த காலேஜுக்கு பிரின்சிபலாக வரணுங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. இதில் இந்த புஞ்சிலாலுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம பல நாள் போராட்டம் பண்ணி இப்போ தான் அந்த பிரின்சிபல் போஸ்ட்டு கைக்கு வந்திருக்கு, இப்போ சம்மந்தமே இல்லாத இன்னொரு பெண்மணி வந்து அந்த போஸ்ட்டை தாங்கிட்டு வந்து அபகரிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நாளுக்கு நாள் அவர் அதிகரிச்சுட்டே போகுது. பட் ஒரு ஸ்டேஜில் ஹையர் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணி சஞ்சுக்தா தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஞ்சிலால பிரின்சிபல் போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இவங்களை பிரின்சிபல் ஆக்கிறாங்க. ஓகே, நீ என்ன ரிமூவ் பண்ணிட்டு பிரின்சிபல் ஆகிட்டேல, நீ எப்படி இந்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல விதமான இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. பட் சஞ்சுக்தா அதை எல்லாத்தையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காலேஜை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த புஞ்சிலாலுக்கும் அந்த சஞ்சுக்தா ஃபேமிலி மேலே பயங்கரமான ஒரு கோபம் இருந்திருக்கு. என்னோட பதவியை நீ பறிச்சிட்டேல, உன் குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்கு நான் பார்க்குறேன், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை எடுத்தமா கவுத்தமான்னு பண்ணக்கூடாது, இந்த குடும்பம் மொத்தமாக காலியாகணும். பட் அதே டயத்தில் நம்ம போலீஸில் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி யூடியூப்பில், நெட்டில், இன்டர்நெட்டில் எல்லா இடத்துலையும் க்ரைம் சீரியஸ் பார்க்க வேண்டியது, எப்படி ஒரு க்ரைமை மாட்டிக்காமல் பண்ணுறதுங்கிற மாதிரி பல விதமாக ரிசர்ச் பண்ணுறாரு. ஒரு குடும்பத்தை எப்படி காலி பண்ணுறது அப்படின்னு பல விதமான மேகசின்ஸ் வாங்கி படிக்கிறாரு. அப்படி படிக்கும்போது ஃபைனலாக என்ன கன்க்ளூஷனுக்கு வராது, ஓகே வெடிகுண்டு பார்சல் அனுப்பி ஒரு குடும்பத்தை கொலை பண்ண மாதிரி ஏதோ ஒரு கதையை எங்கேயோ படிச்சுட்டு அதை மாதிரி நான் பண்ண போகிறேங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. பட் இப்போ வெடிகுண்டு தயாரிக்கணுமே, அது என்ன சாதாரண விஷயமா? அப்படி வெடிகுண்டை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோவை யூடியூப்லேருந்து பார்த்து கற்றுக்கிறாரு. நம்ம தீபாவளிக்கு வாங்குகிற கிராக்கர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கிராக்கர்ஸை போய் வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற வெடிமருந்தை எடுத்து யூடியூப்பில் இருக்க வீடியோவை வச்சு ஒரு சின்னதாக வெடிகுண்டு பண்ணி பார்த்து ஃபஸ்ட் அதை டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை பண்ண சின்ன அந்த வெடிகுண்டு வெடிக்க வச்சு பார்த்துருக்கான். அதுவும் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆயிருக்கு. சூப்பர், இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுதுன்னு இதே மாதிரி நிறைய கிராக்கர்ஸ் வாங்கி அதுக்குள்ளே இருக்க வெடிமருந்தை எடுத்து அந்த யூடியூப்பில் சொல்கிற மாதிரி பக்காவான ஒரு வெடிகுண்டை உருவாக்கி அதை அழகாக கிஃப்ட் அப்படின்னு ரேப் பண்ணி, ஓகே இப்போது அந்த பார்சலை எப்படி அவங்க வீட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிறதான் இவருக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. பட் அந்த டயத்தில் தான் இந்த சஞ்சுக்தாங்கிற பெண்மணியோட பையன் சௌமியா சேகருக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு. ஓகே, இந்த கல்யாணத்தில் ஜென்ரலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அப்போ கிஃப்ட் கொடுப்பாங்க, அப்போ இதை ஒரு கிஃப்ட்டை அனுப்பிடலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. பட் கல்யாணத்தில் போய் நேராக அனுப்பிச்சா என்ன ஆகும், இந்த கிஃப்ட்டை இவன் தான் கொடுத்தாங்கிறத கல்யாண வீட்டில் அவ்வளோ வீடியோஸ்லாம் எடுப்பாங்க, அதில் மாட்டிப்போம். அப்போ இந்த கிஃப்ட்டை அவங்க வீட்டுக்கு எப்படி அனுப்பணுங்கிறதுக்கு பக்காவாக ஒரு பிளான் போட்டிருக்கான். அதாவது இந்த திருமணம் முடிஞ்ச ஒரு 4-5 நாள் கழிச்சு இவன் வழக்கம் போல் ஒரு நாள் காலேஜுக்கு வேலைக்கு போயிருக்கான். பிகாஸ் இவன் லீவு போட்டு இந்த பார்சலை அனுப்பிச்சா போலீஸ்கிட்ட நம்ம மாட்டிப்போங்கிறதுனால பக்காவாக பிளான் பண்ணி காலையில் காலேஜுக்கு போனவன் மதியம் காலேஜில் யாருக்கும் சொல்லிக்காமல் அங்கேருந்து இந்த பார்சலை எடுத்துகிட்டு கிளம்புறான். ஏற்கனவே இவங்க காலேஜ் இருக்கிற அந்த ஊர்லேருந்து இந்த பார்சலை அனுப்பினா மாட்டிப்போம், அதனால் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ராய்ப்பூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து இந்த பார்சலை அனுப்பலான்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு இவன் ட்ரெயின் ஏறி போகிறான். அப்போ கூட இவன் நிறைய க்ரைம் சீரீஸில் பார்த்து என்ன மாதிரி திங்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா,
எல்லா கிரைம் கேஸ்லையும் சரி செல்ஃபோன் சிக்னல் ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாக பார்க்கப்படும். அதாவது கொலை செஞ்சு நடந்தப்போ இவன் எங்கே இருந்தான் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுவாங்க. அதனால் கிளவராக இவனோட செல்ஃபோனை காலேஜிலே வச்சுக்கிட்டு இவன் ஃபுல் டே காலேஜில் இருந்த மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணால் போலீஸ் கிட்டேருந்து தான் தப்பிச்சிருவோன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி ராய்ப்பூரில் போய் இறங்குறான். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவை வாடகைக்கு எடுத்துட்டு ஏதாவது ஒரு கூரியர் கம்பெனிக்கு போப்பான்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு அவங்க டிடிடிசி கூரியரில் போய் அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூரியர் கலெக்ட் பண்ணுற இடத்துல நிறைய கேமரா இருந்திருக்கு. இவன் ஆட்டோவில் உட்காந்தே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நான் போனேன்னா கண்டிப்பாக மாட்டிப்பேன், அதனால நான் போக வேணாம். ஒன்று பண்ணுவோம், நம்ம ஏன் இந்த ஆட்டோ டிரைவர்கிட்டே கொடுத்து இந்த கூரியர் அனுப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவரும் தன்னோட முகத்தை பார்க்கக்கூடாங்கிறக்காக கர்ச்சி போச்சு இவரோட முகத்தை மூடிக்கிட்டு ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து, தம்பி எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இந்த பார்சலை மட்டும் போய் அனுப்பிச்சிட்டு வரையா, உனக்கு நான் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் தரேன்னு சொல்லவிட்டு அந்த ஆட்டோ டிரைவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை எடுத்துட்டு டிடிடிசி கூரியருக்குள்ளே போயிருக்காரு. அதுவும் அந்த பார்சல் ஒரு 2 கிலோ வெயிட் இருந்திருக்கும். அப்போ அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க, ஓகே இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குன்னு கொஸ்டினை கேட்க விட்டு அந்த ஆட்டோ டிரைவருக்கு பதில் சொல்ல தெரியல. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் இப்படி திரும்பி ஆட்டோவில் உட்காந்துட்டு இருக்க இந்த புஞ்சிலால பார்க்குறான். இப்போ அந்த புஞ்சிலாலுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. உடனே ஆட்டோலேருந்து இறங்கி அந்த பார்சலை எடுத்துக்கிட்டு ஆட்டோ டிரைவருக்கு பாய் சொல்லிட்டு, நீ ஒன்றும் அனுப்ப வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு ஆட்டோ பிடிக்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு கூரியரை செக் பண்ணி பார்த்துட்டு போகும்போது தான் ஸ்கை கிங் அப்படிங்கிற ஒரு கூரியர் சர்வீஸை பார்க்குறாரு. பட் அந்த கூரியர் கலெக்ட் பண்ணுற இடத்துல எந்த ஒரு சிசிடிவி கேமரா இல்லைங்கிறதுனால தைரியமாக கட்சிபலாத்தை ரிமூவ் பண்ணிட்டு அப்போ போய் அனுப்ப போகிறாரு. அந்த கூரியர் கம்பெனிலையும் இதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்கு. இதில் ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, ஒரு கல்யாண வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு அந்த கூரியர் அனுப்பிட்டு வந்துடுறாரு. இந்த கூரியரை அவர் அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 5 நாள் கழிச்சு தான் அவங்க வீட்டுக்கு போய் டெலிவரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ போலீஸ் இந்த புஞ்சிலாலுங்கிற ப்ரொஃபஸரோட வீட்டை திரும்பவும் செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட வீட்டு குப்பை தொட்டியில் சில பார்சல் இருக்கிறத பார்க்குறாங்க. அதில் நிறைய வெடிமருந்து இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த வெடிமருந்தையும் ஏற்கனவே அந்த பார்சலில் வந்து வெடிகுண்டு ஆகி அந்த கிரைம் சீன், அதாவது சௌமியா சேகர் வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ண அந்த வெடிகுண்டு ஃப்ராக்மெண்ட்டில் இருக்கிற அந்த மருந்தையும் ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ரெண்டுமே ஒரே சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக செஞ்சதுனால கண்டிப்பாக இவரோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிமருந்துனால தான் அந்த பார்சலில் வந்து அங்கே பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. ஓகே, இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொன்னையும் போலீஸ் பண்ணுறாங்க. இவன் ஏற்கனவே என்ன சொல்கிறான், யூடியூப்பில் பார்த்து தான் இந்த வெடிகுண்டை நான் தயார் பண்ணேங்கிறான். இப்போ போலீஸ் அவன்கிட்ட சொல்கிறாங்க, இதே மாதிரி ஒரு வெடிகுண்டை எங்களுக்கு பண்ணிக்காமின்னு சொல்லி அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு முழுசாக வெடிக்கிற கண்டிஷனில் இருக்க வெடிகுண்டை யூடியூப் வீடியோ பார்த்தே அவன் ரெடி பண்ணிடுறான். ஸோ இந்த தடயங்கள் எல்லாமே பக்காவாக இருக்கிறதுனால இந்த வெடிகுண்டை தயார் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வெடிக்க வச்சது புஞ்சிலால் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபஸர்னு தெரிய வரவிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்காக போகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புஞ்சிலால் மற்றவங்களுக்கு தான் மேலே சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பையனோட கல்யாணத்துக்கும் போயிருக்கான், அங்கே வேறு கிஃப்ட்டும் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்ட் நடந்து அந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பையனோட இறுதிச் சடங்குலையும் கலந்துருக்கான். பிகாஸ் அந்த இறுதிச் சடங்கு இவன் வரலைன்னா எல்லாத்துக்கும் இவன் மேலே டவுட் வந்துடும் அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே எவ்வளோ தூரம் நாடகம் ஆடிருக்கான் பாருங்களேன். உண்மையிலே நம்மளை சுற்றி நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க, நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் போல். பட் இந்த கேஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு லெட்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தது. அந்த லெட்டரை வச்சு தான் இந்த புஞ்சிலால் மேலே சந்தேகம் வந்து திரும்ப விசாரணை பண்ணாங்க. இன்கேஸ் அவன் அந்த லெட்டரை அனுப்பவே இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ வரைக்கும் இந்த கேஸை போலீஸால் சால்வ் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் எதுக்காக புஞ்சிலால் இந்த லெட்டரை அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குரிய ஆன்சரும் என்கிட்ட இருக்குது. இனிஷியலாக ஒடிசா போலீஸ் இதை விசாரிக்கும் போது அவங்களால அந்த கேஸை சால்வ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதை கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றினாங்க. எப்போ கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றினாங்களோ அப்போவே இந்த புஞ்சிலாலுக்கு ஒரு பதட்டம் ஆயிருக்கு, போலீஸ் தானே நெருங்கி வந்துடுவாங்களோன்னு. அதனால் போலீஸை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொலைக்கான மோட்டிவ் இது கிடையாது, வேற ஒரு விஷயம் அப்படின்னு போலீஸுக்கு ஒரு தவறான தகவலை சொல்றதுக்காண்டி தான் இந்த ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். தவளை தன்னோட வாயால் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த லெட்டர் அவன் எழுதி கடைசியில் அவனே போலீஸில் மாட்டிக்கிட்டான். நான் கடைசியாக படித்து பார்த்த வரைக்கும் புஞ்சிலாலோட இந்த கேஸ் இன்னுமே முடியல. அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வரல. பட் தன்னோட கணவர் இறந்ததுக்கப்புறம் ரீமாங்கிற அந்த பெண் இன்னொரு நபரை இது வரைக்கும் திருமணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. பட் இன்னுமே தன்னோட மாமனார் மாமியார் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த கேஸை படித்து பார்க்கும்போது என் மனசில் ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ் இந்த கேஸை சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ்
என்னதான் அந்த கூரியர் கலெக்ட் பண்ண இடத்துல சிசிடிவி கேமரா இல்லாமல் இருந்தால் கூட ஒரு நபர் கூரியரை வாங்கியிருக்காரு. அந்த நபர் நேருக்கு நேராக அனுப்பின நபரை பார்த்துருக்காரு. இந்த கேஸில் எவ்வளோ சஸ்பெக்டை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க முன்னாள் காதலர் புஞ்சிலாலுங்கிற அந்த ப்ரொஃபஸர் ஃபஸ்ட்டே உள்ளே வந்தார். அப்படி சஸ்பெக்ட் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூரியர் கலெக்ட் பண்ண அந்த பையனை நேருக்கு நேரம் இவங்க எல்லாத்தையும் பார்க்க சொல்லி தான் இந்த கேஸ் அப்போவே முடிஞ்சிருக்கும். பட் போலீஸ் ஏன் அதை ஸ்டார்டிங்கில் பண்ணலைங்கிறதா எனக்கு இன்னுமே ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிகப்பெரிய டேக்அவே என்ன அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு அன்னோன் நபர்கிட்ட இருந்தோ உள்ள ஒரு அன்னோன் அட்ரஸில் இருந்துட்டோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பார்சலோ இல்லை சின்ன பெட்டியோ இல்லை பணமோ எது வந்தாலும் வாங்காதீங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. சில சமயம் பார்த்துருப்போம், நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் திடீர்னு நிறைய அமௌண்ட் கிரெடிட்டாக இருக்கும். சரி, யாரோ மாற்றி அனுப்பிச்சிட்டாங்கடா, நம்ம யாருக்கும் சொல்லாமல் வச்சுக்கலாம்னு நினைப்போம். பார்த்தா அது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற பணமாக கூட இருந்திருக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு தொடர்பு இருக்குது, நாளைக்கு நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு அன்னோன் நபர்கிட்ட வந்து பார்சல் வந்தாலோ அதை பிரித்து பார்த்து நம்மளுக்கு என்ன எவனோ அனுப்பிச்சிட்டா மாற்றி அனுப்பிச்சிட்டா நம்ம ஜாலியாக வச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு சொந்தம் இல்லாத எந்த பொருளும் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அதை உடனே ரிஜெக்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட தெரிவிக்கிறது தான் பெஸ்ட் அப்ரோச்சுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த கேஸோட விசாரணை இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸை பற்றி பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இன்கேஸ் நிறைய பேருக்கு இந்த ஒப்பீனியன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் சில பேருக்கு போர் அடித்தா நீங்கள் வீடியோ எங்கேயே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கேஸோட மோட்டிவ் என்ன நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் ஜெலசி, அதாவது பணம் அண்டு பொறாமை. நிறைய கிரைம் இந்த பணம், பொறாமை, அதுக்கப்புறம் பெண்கள் கிட்ட தவறாக நடக்கணும், இந்த மாதிரி வழக்கில் தான் நடக்குது. அதுவும் பணத்துக்காண்டியும் பொறாமைக்காண்டியும் செய்யப்படுற கொலைகள் வந்து நிறையவே நடந்துட்டுருக்கு. பட் என்ன ஒரு மோட்டிவாகவே இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொலை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அவுட்கம் வந்து 2 விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது, மனைவியை போட்டு தள்ளிட்டு அவனுக்கு இன்னொரு பொண்ணோட அஃபேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எந்த சினாரியோ வேணால் எடுத்துக்கலாம். கொலை பண்ணிவிட்டு அதில் 2 அவுட்கம் இருக்குது. ஒன்று, நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் தப்பிச்சிடலாம், இல்லை போலீஸ்கிட்ட மாட்டிப்பீங்க. இப்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அவுட்கம் என்ன கிடைக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுக்காக இந்த கிரைமை பண்ணீங்களோ அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. ப்ளஸ் உங்கள் வாழ்க்கையில் கரண்ட்டாக உங்களுக்கு என்ன விஷயம் கிடச்சிருக்கோ அதையும் அனுபவிக்க முடியாது. கரெக்டாக அட் தி எண்ட் நம்ம எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ அந்த கிரைமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம், போலீஸோட கண்ணில் மண்ணை தூவிட்டோம், சட்டத்தோட பார்வையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டோம். பட் அப்படின்னா மட்டும் நம்ம பண்ண கிரைம்லேருந்து நம்ம தப்பிச்சிட முடியுமா? அப்பையும் 2 விதமான தண்டனைகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, வாழ்க்கை ஃபுல்லாக மனசாட்சி நம்மளை அப்படியே அரிச்சு செல்லு அரிக்கிற மாதிரி, புற்றுநோய் செல்லு அரிக்கிற மாதிரி அரிச்சு நம்மளை கொன்றோம். அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் மேலே கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, அவர் கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுப்பாரு. மேபி இந்த 2வது கேஸில் உங்களுக்கு தண்டனை ஒரு உடனே கிடைக்காட்டா கூட லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு ரிலேட்டடாகவோ இல்லை வேறொரு ரூபத்திலையோ அதுக்குரிய தண்டனையை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி க்ரைமில் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது க்ரைம் பண்ணணும் மைண்டில் ஒரு இருந்தால் கூட அதில் கண்டிப்பாக ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. அதுதான் என்னோட ஒப்பீனியன். அட் தி எண்ட் அடுத்தவனுக்கு ஒரு தொல்லை கொடுத்து துரோகம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற எந்த விஷயமே நம்மளை பேராபத்தில் தான் போய் முடியும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறதான் என்னோட கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த கேஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் ப்ரொஃபஸராக இருக்கார், நல்ல ஜாப்பு, குடும்பம் இருந்திருக்கும், குழந்தைகள் இருக்கும். இப்போ பிரின்ஸிபல் போஸ்ட் போச்சு அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கிரைமை பண்ணியிருக்காரு. பட் இதில் அவருக்கு என்ன கிடச்சிச்சு? அவருக்கு இருக்கிறதும் போச்சு. அதுதான் மேட்ரு ஆக்சுவலி. பட் இந்த மாதிரி ஒரு கிரைமில் ஈடுபடாமல் இருந்தால் அட்லீஸ்ட் இருக்கிறத வச்சுட்டியாவது நிம்மதியாக இருந்துக்கலாம். நான் எல்லா வீடியோலும் சொல்கிறேன், பணம், பேர், புகழ் மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையானது நிம்மதி தான். பிகாஸ் எத்தனையோ பேர் பணத்தை வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. பணத்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது. பட் அதே டயத்தில் பணமும் அவசியம் தான். நேற்று ஒரு வியூவர்ஸ் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் நான் ஒரு சிங்கிள் மதராக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், பணம் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் இப்போ யூடியூப் பண்ண சும்மா பண்ணுவேனா, இன்கம் வராமல் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். பட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு மாதம் 2 லட்ச ரூபா இன்கம் வருது அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 2 லட்ச ரூபா எனக்கு இன்கம் போதும், என் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்துக்கலாம். இல்லை எனக்கு 2 லட்ச ரூபா பத்தாது, எனக்கு மாதம் 5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் உழைக்கணும், இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ நான் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் இழந்துட்டுருக்கேன். இந்த நிமிடங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காது. அப்போ எனக்கு மாதம் 5 லட்ச ரூபா வரும், இது பத்தாதரா, நம்ம இன்னொரு 10 லட்ச ரூபா வேணும்டா. அப்போ என்ன பண்ணுவோம், இன்னொரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைப்போம். அப்படியே நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் போயிடும்.
நீங்கள் 20 லட்சம் 20 கோடி கூட சம்பாதிக்கலாம். பட் கடைசியில் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? இதுதான் வாழ்க்கை. பணம் தேவை தான், பட் அது அளவோட தேவை அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.